Hi friends, welcome to Meena சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹைதராபாதி ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபி Apricot Delight. இது வந்து Khubani ka Meetha அப்படின்ற ஒரு ஸ்வீட்டுக்கும் பிரெட் புட்டிங்க்கும் இடையில இருக்கிற ஒரு ஃபியூஷன் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த இஃப்தார் ரெசிபிஸ் ஆல்சோ. ஸோ வாங்க இந்த ஹைதராபாதி ஸ்பெஷல் Apricot Delight எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் ட்ரைட் ஏப்ரிகாட்ஸ். இந்த பர்டிகுலர் ஏப்ரிகாட்ஸில் வந்து சீடை ரிமூவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours சோக்கிங் டைமை விட்டுட்டு பாருங்கள், சோக் ஆனது பின்ன ஏப்ரிகாட்ஸ் வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகிடும். ஒரு ½ glass ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்து நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். வாட்ரு வந்து நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற ப்ராசஸ்லேயே வந்து நம்ம ஏப்ரிகாட்ஸும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். குக் ஆகும்போதே நம்ம கரண்டியால் ஒன்றும் பாதியமாக மசிக்கும் போது குக்கிங் ப்ராசஸ் வந்து இன்னுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏப்ரிகாட்ஸ் நல்லா குக் ஆகிற ப்ராசஸில் வந்து தண்ணியும் வந்து ஓரளவுக்கு வற்றி போகும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். இந்த ஏப்ரிகாட் மிக்சர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். ஒரு சாஸ் பேனில் ஒரு 250 ml ஆஃப் பாலை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஹீட் ஆகும்போதே கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து தேவையான அளவு அதில் மில்க் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறமா இந்த பாலில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் கரையணும், அட் த சேம் டைம் கஸ்டர்டும் குக் ஆகணும். கைவிடாமல் கிளறிட்டு இருக்கும்போது தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த கஸ்டர்ட் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தின்னாதான் இருக்கணும். நம்ம புட்டிங்கெல்லாம் செய்கிற அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது. கஸ்டர்ட் பவுடர் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். மீன்வைல் நம்ம குக் பண்ண ஏப்ரிகாட்ஸ் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஃபைனாக பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும்னா ஒரு ஜாம் அளவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஒரு பைப்பிங் பேக்கை ஒரு கிளாஸ் டம்ளருக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஜாமை வந்து அந்த பைப்பிங் பேக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக் இல்லாத பட்சத்தில் எனி பாலித்தீன் கவர் ஆல்சோ இஸ் ஓகே. இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், லெஸ் மெஸ்ஸியாகவும் இருக்கும். அடுத்து ஸ்டோர் பாட் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதே ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயும் செய்யலாம். கேக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து புடிங் அசெம்பிள் பண்ணுறதுக்கு தின் ஸ்லைசஸ் ஆட்டம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டில் ஸ்பாஞ்ச் கேக் செய்கிற பட்சத்தில் பேட்டர் வந்து தின் ட்ரேயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் ப்ராசஸ் நம்மளுக்கு இருக்காது. அடுத்து இந்த புட்டிங் அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஈதர் இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் சர்விங் பவுல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். லேயர்ஸ் ஆட்டம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கிளாஸ் பாட்டிலே வந்து ஒரு மோல்ட் ஆட்டம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கேக் லேயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கஸ்டர்ட் மில்கை கேக் மேலே சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பைப்பிங் பேக்கில் போட்ட இந்த ஏப்ரிகாட் ஜாமை வந்து சேர்த்துக்கலாம். அகெயின் ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் ஆஃப் ஸ்பாஞ்ச் கேக், அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கஸ்டர்ட் மில்க். கஸ்டர்ட் மில்க் அப்படிங்கிறது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். கேக் வந்து அந்த கஸ்டர்ட் மில்கை அப்சர்வ் பண்ணணுமே தவிர ரொம்ப சாகியும் ஆகக்கூடாது. அதிகமான மில்க் சேரும்போது நம்மளுக்கு லேயர்ஸ் வந்து மறைஞ்சிடும். இந்த புட்டிங்கோட அழகே வந்து நம்ம லேயர்ஸ் ஆட்டம் காட்டுறது தான். இந்த மாதிரி ஜார்ஸில் நம்ம சர்வ் பண்ணும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சர்வ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட ரொம்பவே கன்வீனியன்ட். ஸோ ஆல்டர்னேட் லேயர்ஸ் ஆஃப் ஏப்ரிகாட் ஜாம் அண்ட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஜார்ஸ் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா மினிமம் 2 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பெரிய பவுலில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணுறதை விட இண்டிவிஜுவல் வந்து ஹேண்டில் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே கன்வீனியன்ட். ஸோ இந்த ஹைதராபாதி டெலிகசி ஏப்ரிகாட் டிலைட் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் இஃப்தார் ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.